வணக்கம். தாயுமானவர்கள் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள திருவருள் கூட்டியுள்ளது. தாயின் இடத்திலிருந்து தம் குழந்தைகளை வளர்த்தவர் நினைவாக தந்தையர் தினம் கொண்டாடப்படுகிறது. தாயுமானவராக விளங்கும் தந்தைகள் எல்லா காலத்திலும் எல்லா நாடுகளிலும் இருந்தனர், இருக்கின்றனர். கடந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில்தான் தந்தையர் தின கொண்டாட்டம் முறையாக தொடங்கியது. எனினும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே தந்தையர் தினம் கொண்டாடும் மரபு இருந்தமையை வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்துள்ளனர். அன்னையர் தினம் கொண்டாடப்படும் போது தந்தையர் தினம் என்ற ஒன்று ஏன் கொண்டாடப்படவில்லை? இவ்வினா வாஷிங்டனைச் சேர்ந்த சொனாரா லூயிஸ் மார்டாட் என்பவரின் உள்ளத்தில் தோன்றியது. 1909 தோன்றியது. அப்போது அவருக்கு வயது 27. சொனாரா தனது 16ஆம் வயதில் தாயை இழந்தவர். குழந்தை பிறப்பின் போது அவரது தாய் மரணமடைந்தார். அவரது தந்தை வில்லியம் ஜாக்சன் ஸ்மார்ட் புதிதாக பிறந்த இளம் சிசுவையும் சேர்த்து தனது 6 குழந்தைகளையும் தாமே நன்முறையில் வளர்த்து உருவாக்கினார். அவர் பட்ட கஷ்டங்களை நேரில் கண்டுணர்ந்த சொனாரா தந்தைக்காக ஆண்டில் ஒரு நாள் கொண்டாடப்பட வேண்டும் என விரும்பினார். பலர் கேலி பேசினர். ஆயினும் தன் கருத்தில் உறுதியாக இருந்தார் சொனாரா. வெற்றியும் பெற்றார். முதலாக தந்தையர் தினத்தை தமது தந்தையின் பிறந்த நாளான ஜூன் 5ஆம் தேதி கொண்டாட விரும்பினார். போதிய கால அவகாசம் இல்லாத நிலையில் ஜூன் மாதத்து 3ஆம் ஞாயிறன்று தந்தையர் தினம் கொண்டாடப்பட்டது. 1972ஆம் ஆண்டு முதல் இக்கொண்டாட்டம் மிக பிரபலமானது. உலகெங்கும் கொண்டாடப்பட்டது. இன்றும் கொண்டாடப்பட்டு வருகிறது. குழந்தைகள் தம் தந்தையருக்கு தமது பாசத்தையும் மரியாதையையும் நன்றியையும் தெரிவிக்கும் வகையில் பரிசுகளையும் வாழ்த்து அட்டைகளையும் கொடுப்பர். புறநானூற்றில் பொன்முடியார் என்னும் புலவர் இன்று புறந்தருதல் எந்தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே என பாடியுள்ளார். தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்பச் செயல் என்கிறார் வள்ளுவர். குழந்தை வளர்ப்பில் தந்தை பெறும் இடத்தை இக்கூற்றுக்கள் நிலைநாட்டுகின்றன. ஈன்றெடுத்த குழந்தை மீது தாய் காட்டும் பாசம் சிறப்பித்து கூறப்படுகின்றது. குழந்தை வளர்ப்பில் தாய் செய்யும் தியாகம் பலராலும் பேசப்படுகிறது. ஆனால் தந்தையின் பாசமோ தியாகமோ அவ்வளவாக பேசப்படுவதில்லை. தாய்க்கு நிகரான, ஏன் தாய்க்கும் மேலான பாசம் கொண்டவன் தந்தை என்பதில் ஐயமில்லை. தாயானவள் குழந்தையை வயிற்றில் சுமக்கத் தொடங்கிய காலத்திலிருந்தே தன் நெஞ்சில் சுமக்கத் தொடங்குகிறான் தந்தை. தனது பிள்ளையின் 3 அல்லது 4வது வயதில் ஆன அம்பாரி ஆன என அதனை தன் முதுகில் சுமக்கிறான். அந்த சுகமான சுமையை தன் வாழ்வின் நிறைவு காலம் வரை அவன் இறக்கி வைப்பதில்லை. அந்த குட்டி உயிரை, என் உயிரை முதலாக பார்த்தப்போ நான் அடைந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க. சந்தோஷம் சின்னதா சொல்லிட முடியாது. அந்த உணர்வு ரொம்ப பெரிசு என இயக்குனரும் நடிகருமான மணிவண்ணன் அவர்கள் ஒரு பத்திரிகை பேட்டியில் தன் குழந்தை பற்றி கூறியுள்ளமை இங்கு சுட்டத்தக்கது. இன்ற பொழுது தாய் அடையும் உவகையின் சற்றும் குறையாதது தந்தையின் உவகை. குழந்தைகள், குறிப்பாக பெண் குழந்தைகள் தந்தையிடம் காட்டும் பாசத்தை கீழ்காணும் கவிதை உணர்த்துகின்றது. உளவியல் ரகசியம் 1. ஆண் குழந்தைகள் அம்மா தோளை விடாத குரங்கு குட்டிகள். பெண் குழந்தைகளோ அப்பா முகம் விரைவில் அறிந்து ஆனந்த மின்னலோடு அம்மா மடியிலிருந்து அப்பா தோளுக்கு தாவும் அணில் பிள்ளைகள். அண்ணல் காந்தி அஹிம்சா மூர்த்தியாக அகிலத்தில் உயர்ந்தமைக்கு காரணகர்த்தாவாக விளங்கியவர் அவர் தந்தையே. ஆம், இஃது உண்மையே. இதற்கு சாட்சி காந்தியடிகள் தமது சத்திய சோதனை நூலில் கூறும் வார்த்தையே. காந்திஜி சிறு வயதில் திருடியது, புலால் சாப்பிட்டது, புகைப்பிடித்தது ஆகிய தாம் செய்த குற்றங்களை நினைத்து மனம் வருந்தினார், மனம் திருந்தினார். அவற்றையெல்லாம் விட்டுவிட முடிவெடுத்தார். அக்குற்றங்களை தம் தந்தையாரிடம் ஒப்புக்கொண்டு விட தீர்மானித்தார்.
ஆனாலும் அவருக்கு தந்தையிடம் நேரில் சொல்ல துணிவு வரவில்லை. ஒரு கடிதத்தில் எழுதி தந்தையிடம் கொடுத்தார் காந்தி. அக்கடிதத்தில் தமக்கு தண்டனை வழங்குமாறும் குறிப்பிட்டிருந்தார். கடிதத்தை படித்த தந்தை கண்ணீர் வடித்தார். பின் கடிதத்தை கிழித்து எறிந்தார். காந்திஜி கூறுகின்றார், முத்து போன்ற அந்த அன்பு துளிகள் என் உள்ளத்தை சுத்தப்படுத்தி என் பாவத்தையும் அலம்பிவிட்டன. அத்தகைய அன்பை அனுபவித்தவர்கள் மட்டுமே அஃது இன்னது என்பதை அறிய முடியும். அன்பு கணைகளினால் எய்யப்பட்டவன் எவனோ அவனே அறிவான் அதன் சக்தியை என்று ஒரு பாடலும் கூறுகின்றது. அகிம்சா தர்மத்தை அறிவதற்கு இது எனக்கு சரியானதோர் பாடமாயிற்று. இதில் தந்தையின் அன்பை தவிர வேறு எதையும் நான் அப்பொழுது காணவில்லை. ஆனால் இன்றோ அதுதான் சுத்தமான அகிம்சை என்று அறிகின்றேன். எத்துணை அருமையாக அண்ணல் காந்தியடிகள் தம் தந்தையை பற்றி கூறியிருக்கின்றார். கிரேக்க இசைக்கலைஞன் ஞானியின் வாழ்க்கையில் அவருடைய 12 வயதில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்று இதே போன்றது. இளம் கன்று பயம் அறியாது என்பதற்கேற்ப நண்பர்களுடன் சேர்ந்து மோட்டார் சைக்கிள் திருடி காவலரிடம் அகப்பட்டுக் கொள்கிறான் யானி. காவல் நிலையம் சென்று காவலரிடம் அபராது கட்டி யானியை அழைத்து வருகின்றார் தந்தை சோடிரி. பின் நடந்தது என்ன காண்போம். மகனை அழைத்து வந்த தந்தை சோடிரி ஒன்றுமே நடவாதது போல தன் மகனுக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்குமாறு தன் மனைவியிடம் கூறுகிறார். அதன் பின்னர் வந்த நாட்களிலும் அவன் திருட்டை பற்றி எதுவுமே பேசாது அதே அன்பான அப்பாவாக நடந்து கொள்கிறார். அப்பா, நான் செய்தது பிழை, என்னை திட்டுங்கள், தண்டனை கொடுங்கள், இல்லாவிட்டால் என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது என்கிறான் யானி. நான் உன்னை தண்டித்திருக்கலாம், ஆனால் இன்னொரு முறை நீ இதே தவறை செய்வாய். ஆனால் இனிமேல் நீ சாகிற வரை இப்படி ஒரு தவறை செய்ய மாட்டாய், எனக்கு சந்தேகமே இல்லை என்கிறார் அப்பா. தம் பிள்ளைகளுக்காக எந்த தியாகத்தையும் தந்தைமார்கள் செய்வார்கள் என்பதற்கும் யானியின் தந்தை சோடிரி எடுத்துக்காட்டாக விளங்குகிறார். அவர் யானியின் 7ஆம் வயதில் அவன் விரும்பி கேட்ட பியானோவை வாங்கித் தருகிறார். ஏறக்குறைய அவரது ஓராண்டு சம்பாத்தியம் அதில் செலவாகிவிடுகிறது. அதை ஈடுகட்ட அவர் தினமும் வெகு தொலைவில் உள்ள தம் அலுவலகத்திற்கு நடந்து சென்று வருகிறார். பிள்ளைகளின் நியாயமான ஆசைகளை நிறைவேற்றுவதற்கும் அவர்களை அவையற்று முந்தி இருப்பச் செய்வதற்கும் தந்தைமார்கள் செய்யும் தியாகத்திற்கு இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, அவ்வளவே. பிள்ளைகளுக்கு ஊக்கம் கொடுத்து அவர்களது ஆக்கத்திற்கு உறுதுணையாக விளங்குபவரும் தந்தையே. கவியரசு கண்ணதாசன் தம் பிள்ளைகள் தேர்வில் தேர்ச்சி பெற்றால் அவர்களுக்கு 100 ரூபாய் கொடுத்து ஊக்குவிப்பார். ஒரு முறை தேர்ச்சி பெறாத தம் மகனுக்கு 200 ரூபாய் கொடுத்தார். இது என்னப்பா நியாயம் என பிறர் கேட்டனர். சந்தோஷத்தில் இருப்பவர்களுக்கு நாம் என்ன பரிசு கொடுத்தாலும் அது மேலும் சந்தோஷம் தரும். ஆனால் துக்கத்தில் இருப்பவரை தேற்றுவது சிரமம், அவர்களை மேலும் காயப்படுத்தாமல் இருப்பது உத்தமம் என பதிலளித்தார் கவிஞர். தேர்வில் தேர்ச்சி பெறாது தந்தையிடமிருந்து 200 பெற்ற மகன் இன்று மருத்துவராக இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் உயர்வுக்கும் தந்தை காரணமாகிறார் என்பதை நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் அமரர் அப்துல் கலாம் அவர்களின் கூற்று உணர்த்துகிறது. ஒரு நாடு ஊழலற்ற நாடாக அழகிய நெஞ்சங்களின் இருப்பிடமாக திகழச் செய்வதற்கு முக்கியமாக 3 மட்டுமே முடியும். அவர்கள் தந்தை, தாய், ஆசிரியர் என்பது அவர்கள் கூற்று. தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் ஈன்ற பொழுதினும் பெரிதும் உவப்பாள் என்பார் வள்ளுவர். ஏன் தந்தை அப்படி மகிழ்ச்சி அடைய மாட்டாரா என்ன? தந்தையும் பெரும் மகிழ்ச்சி அடைவார் என்பதில் ஐயமில்லை. ராமனை சான்றோன் என தன் குலகுரு வசிட்டர் கூறியதை கேட்ட தசரதன் மகிழ்ச்சியினை கம்பரின் வரிகளிலேயே காண்போம். மற்ற அவன் சொன்ன வாசகம் கேட்டலும் மகனை பெற்ற அன்றினும் பிங்ககன் பிடித்த அப்பெருவில் இற்ற அன்றினும் எரிமழுவாள் அவன் இழுக்கம் உற்றம் அன்றினும் பெரியதோர் உவகையன் ஆனான் என்பான் கம்பன். அண்மையில் வெளிவந்த செய்தியை இங்கு அவசியம் கூற வேண்டும். இல்லையென்றால் இத்தலைப்பிற்கு நான் நியாயம் செய்தவளாக முடியாது. ஆம்,
உலகின் சிறந்த அம்மா விருதை பெற்ற ஆண் என பத்திரிகைகளில் இடம்பெற்றவர். ஓர் ஆனாலும் சிறந்த அம்மாவாக முடியும் என்பதை நிறுவியவர். தாயுமானவர், தந்தையுமானவர். பூனாவைச் சேர்ந்த ஆதித்யா திவாரி. இவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை. 2016 டவுன் சிண்ட்ரோம் குறைபாடுள்ள மாற்றுத்திறனாளி குழந்தையை, 21 மாத குழந்தையை, அக்னீஷ் என்ற அந்த பெயருடைய குழந்தையை தத்தெடுத்தார். அக்குழந்தைக்கு தாயும் தந்தையுமாக இருந்து பாசத்துடனும் பரிவுடனும் அக்கறையுடனும் வளர்த்து வருகிறார். 33 வயதாகும் திவாரிக்கு உலகின் சிறந்த அம்மா பட்டம் மகளிர் தினத்தில் வழங்கப்பட்டது. தந்தை சொல்லிக்க மந்திரமில்லை, மாதா பிதா குரு தெய்வம் ஆகிய மொழிகள் தந்தையின் மேன்மையை உணர்த்தும். எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்கிற மூச்சினிலே என்பான் பாரதி. தந்தையின் அன்பும் தியாகமும் மரத்தின் வேர் மண்ணில் மறைந்து வெளியே தெரியாதது போன்று வெளியே மிகுதியாக தெரிவதில்லை. தந்தையின் மகிமையை தந்தையர் தினத்தன்று மட்டுமல்லாது என்றும் மதிப்போம். தந்தையர்க்கு உரிய கௌரவத்தை அளிப்போம். நன்றி, வணக்கம்.